Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. பிகின் பக்தி சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2025 ராகு கேது பெயர்ச்சி. இதை 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? பொதுவாக ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சின்னு கேட்டாவே ஒரு மனுஷன் தரையில் இருக்கிறவன் உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை. யோகங்கள் ராகு பகவான் தான் நிறையாவே கொடுப்பாரு. போகங்களையும் ராகு பகவான் தான் கொடுப்பாரு. கேது பகவான் ஞானத்தை கொடுப்பாரு. கன்னிராசிக்கு 6வது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. கன்னிராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். விஷ்ணு பெருமானுக்கும் கன்னிராசிக்கும் ராவுக்கும் ஆவாதுன்னு கேட்கறது ஒரு பக்கம் விதியும் கூட. பழிவாங்கக்கூடிய தன்மை உடையக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசியை கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 6, 8, 10, 12 கேட்கறது துர்ஸ்தானம். இருந்திருந்தாலும் கன்னிராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமானாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் நல்ல ஒரு டாக்டர், படிப்பில் ஒரு பிரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய CA, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸு, இப்படி பாசத்துக்கு அதிபதியான ஒரு தன்மை உடையக்கூடிய ஜாதகம் நீங்கள் தான். பெண்கள் சிஸ்டர் ஜாதகம், ஆண்கள் சித்தர் ஜாதகம். ஏன் இதை சிஸ்டர் ஜாதகம்னு சொல்லக்கூடிய அழுத்தமாக இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், ஆசைகள் எல்லாமே திறந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கும் இல்லை நாட்டுக்கும் வாழக்கூடிய தன்மை உடையவங்க தான் கன்னிராசிக்காரங்க. தனக்காக வாழ முடியாது. தன்னுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்காக வாழணும், இல்லை தாய் தகப்பனுக்காக வாழக்கூடிய ஒரு தன்மை நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு ராகு தசை நடக்கும். அந்த ராகு தசைன்னு கேட்குறது ஒன்றும் கிடையாதுங்க, உச்ச நிலைமையில் கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். ஆனால் என்ன, காதல்னு சொல்லிட்டாலோ கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டாலோ கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. இந்த பிரிவுடைய தன்மைனால தான் ராகு பகவானுடைய தன்மையில பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் குருவுடைய திசை 16 வருஷம். ராமர் வனவாசம் போனது 16 வருஷம் மாதிரி இல்லறத்தை பற்றற்று வனவாசம் சொல்லக்கூடிய தன்மையில தான் நீங்க இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஆனா முறையான உங்க பூர்வீக முன்னோர் வழிபாட பண்ணி, உங்க குலதெய்வ வழிபாட பண்ணி, அவங்களுடைய தாத்தாவா அப்பா வழி முன்னோரை முறையான பக்குவங்கள் பண்ணி அவங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணீங்கன்னா நீங்க தாங்க உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தன்மை. உங்க ட்ரீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு இருக்கும். விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த பைக்கு, விலை உயர்ந்த வீடு, லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு தான் இருக்கும். 2025க்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு நாகதோஷமே இருந்திருக்கும். கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணும். காதல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காதல் பிளாப்பாகக்கூடிய தன்மையில் வரக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கும். இல்லைன்னா தாய் தகப்பனுக்கு நீங்கள் அவமான அவப்பேரை ஏற்படுத்திக்கக்கூடிய தருணம் உண்டு. படித்து பண்புள்ள நல்ல வேலையில் இருந்து தான் தாய் தகப்பனுக்கு காப்பாற்றக்கூடிய பக்குவம் பண்ணி 23, 25, 27 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் தான் யோகம். கன்னிராசிக்காரங்க நிறையா ஃபாரின்ல இருக்கக்கூடிய தன்மைகள் வரும். வெளிநாடு வெளிதேசத்து ஒரு தன்மைகள் வரும். நிலையான இருக்கிற இடத்துல பிரவேசம் பண்ண முடியாது. ஊரு விட்டு ஊரு தான் நீங்கள் போயிருக்கக்கூடிய தன்மை உண்டு. இருந்திருந்தாலும் கன்னிராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனம் தேவை.
ஏன்னா நீங்க பணிபுரியிற இடத்துல உங்களுக்கு முதுகு சும, பேர்டன், வேலை பலன், பலு உங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. உங்க உடம்ப, உங்க ஆரோக்கியத்தை, உங்க உடலை நீங்க கவனிக்கணும். ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 35, 45, 50 வயசுக்கு உள்ள ஆண்கள், பெண்கள் உங்க ஆரோக்கியத்து மேல கேர் பண்ணுங்க. உழைச்சு குடும்பத்துக்கு உழைச்சு கொடுத்தது போதும். அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு ஒரு வழிமுறையை காமிச்சு கொடுத்து உங்க ஆரோக்கியம் மேன்மைப்படுறதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. நல்ல 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உங்க ஆரோக்கியத்தை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா 2025க்கு முன்ன வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் சூழ்நிலை சரியில்லாம போகும். ஹாஸ்பிட்டலும் கையுமா அலையக்கூடிய தருணம் வரும். ஏன்னா உங்களுக்கு தான் அடுத்தவங்களுடைய பார்வை டிஸ்டி இருக்கும். அதனால உங்க உடம்பு ஷேர்டா இருக்கும். இருந்தாலும் கவனம் தேவை. கன்னிராசிக்காரங்க உங்க உடம்புல தான் நீங்க கேர் பண்ணணும். ஏன்னா இப்ப நேரம் சரியில்லை கன்னிராசிக்காரர்களுக்கு. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிச்சு பண்புள்ள தன்மையில இருந்துட்டு போயிடணும். ஒரு 35, 40 வயசுக்கு மேல 50 வயசுக்குள்ள இருக்க வேண்டிய ஆண்கள், பெண்கள் ரொம்ப கவனமா இருந்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு குடல் நோய் வர வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய டிப்ரெஷன், உங்களுடைய கவலை, அந்த கவலை உங்க உடம்ப நீங்க கவனிக்காதனால வந்த வினைதான் அது. இருந்தாலும் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ஆகாது. பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு பெயர்ச்சி ஆகாது. கடக ராசிக்கும் ஆகாது, சிம்ம ராசிக்கும் ஆகாது. இது விதி. ஏன்னா சூரியனையே விழுங்கக்கூடிய தன்மை சூரிய கிரகணம், சந்திரனையே விழுங்கக்கூடியது சந்திர கிரகணம். அந்த ராகு சூரியனையும் சந்திரனையும் விழுங்கும். ஆனா கரை வச்சிருக்கும் புதன் மேல, விஷ்ணு பெருமான் மேல. இது புராணம்தான் ஜோதிடம். இந்த புராணத்துல நடக்கக்கூடிய கதை தான் ஜோதிடம். கன்னிராசிக்காரங்க கவனம் தேவை. உங்க முன்னோர் வழிபாட பண்ணுங்க. கன்னிராசிக்காரங்க தான் நாக பிரதிஷ்டை பண்ணணும். ஏதாவது ஒரு கோயில், அம்மன் கோயில்ல நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கிற நாகங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபட்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்க உங்க ஜாதகத்துக்கு பண்ணாலும் சரி, கன்னிராசிக்காரங்க உங்க ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த ராகு கேது பெயர்ச்சி என் வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு சொல்லி தெளிவான வழிமுறை கேட்டுக்குங்க. கவனம் தேவை கன்னிராசிக்காரங்க. யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் ஜாதகத்துல உல்டாவா போனுச்சுன்னா என்னென்ன இடையூறுகளை கொடுக்கும் தெரியுமா? கர்மக்காரகன் சொல்லக்கூடிய கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மையும், தாத்தாவுடைய சாபம், முன்னோர் சொத்துல இடையூறு, வம்பு தும்பு வழக்கு, குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்காத ஒரு தருணத்தையும் ராகு பகவான் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்துல நீங்க ராமேஸ்வரம் போகணும். இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தா ராகு பகவானுடைய தன்மை, கேது பகவானுடைய தன்மை உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கக்கூடிய நேரங்காலம் வரும். ராகு பகவான் ஜாதகத்துல உச்சமா வர்றதுக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றேன். அந்த ஸ்லோகத்தை ராகு கால நேரத்துல, யமகண்ட நேரத்துல சொன்னா பலன் கொடுக்கும். சொல்றேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றி. இப்படி இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவோடைய தாக்கம் குறைஞ்சு உங்க வாழ்க்கை சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வழி கிடைக்கும். சிவாய நம. கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில்
கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் ஆகிடும். ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. சிவாய நம.